இப்ப இளையராஜா 50ல 16 வயதினுடைய படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த 16 வயதினுடைய படம் பாரதி ராஜாவுக்கு முதல் திரைப்படம். எஸ் ஏ ராஜ்கண்ணு அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சாரு. இந்த படத்துல இளையராஜா எப்படி ஒப்பந்தமானார் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேரு இந்த படத்தோட டைட்டில் வந்து மைண்டு. அதுக்கப்புறம் தான் 16 வயதிலேன்னு மாத்தி வச்சாரு. பாரதி ராஜாவுக்கு ஜி.கே. வெங்கடேஷ், எம்.எஸ். விஸ்வநாதன் இந்த 2 சாய்ஸ் இருந்தது. 2 பேர்த்துல யார மியூசிக் டைரக்டரா போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. இப்போ இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் வந்து சரி எம்.எஸ். விஸ்வநாதனே வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, அவரையே புக் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது தான் பாடலாசிரியர் அண்ட் தயாரிப்பாளர் பஞ்சவர்ணாச்சலம் என்ன பண்ணாரு, பேசாம இளையராஜாவே போடலாமே. இதுக்கு முன்னாடி அன்னைக்கிளி படத்துக்கு மியூசிக் போட்டார்ல, அவர் மியூசிக் பண்ண எல்லா பாட்டும் வந்து பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சுது. தமிழ்நாட்டையே ஒரு கலக்குனாரு. பேசாம அவரை மியூசிக் டைரக்டர் போட்டா எப்படி அப்படின்னாரு. என்னப்பா அதுக்கு பாரதி ராஜா எடுத்துட்டு என்னப்பா மிகப்பெரிய ஜாம்பவான் எம்.எஸ். விஸ்வநாதன் அவரை புக் பண்றதை விட்டுட்டு ஒரு படத்துக்கு மட்டும் மியூசிக் போட்ட ஒரே காரணத்துக்காக இவர் ஒப்பந்தம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ எடுக்க போது கிராமத்து கதை. கிராமத்து கதைக்கு இளையராஜா மியூசிக் போட்டா மட்டும்தான் நல்லா இருக்கும். வேணா அவரே வேணா டியூன் போட சொல்லுவோம், உனக்கு ஓகேன்னா மியூசிக் போடுறதுக்கு நீ வேணா ஒப்பந்தம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் செந்தூர பூவேங்கிற ஒரு பாட்டுக்கும் அப்புறம் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு இந்த பாட்டுக்கும் வந்து டியூன் எல்லாம் போட்டாரு. இந்த டியூன் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பிஜிஎம் எல்லாம் போட்டு காட்டினாரு. பிஜிஎம் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சங்காட்டிக்கு 16 வயது படத்துல வந்து இசையமைக்க ஒப்பந்தமானார். சரி, ஒப்பந்தம் ஆகிறதுக்கு முன்னாடி இளையராஜா வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட மாட்டேன்னு மறுத்தாரு. ஏன் மறுத்தார்? இளையராஜாவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் என்ன பிரச்சனையாச்சு? அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.